தளபதியாகவும் வைத்துக் கொண்டான். நாளுக்கு நாள் சின்னமலையின் வீரமும் திறமையும் ஆங்கிலேயர்களுக்கு அதிர்ச்சியை ஊட்டியது. சின்னமலையை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈரோட்டு அருகில் காவிரி கரையோரமாக கர்னல் மாக்வெல் என்பவன் பெரும் படையோடு வந்தான். இதனை கேள்விப்பட்ட சின்னமலை சிறுபடையுடன் அவனை எதிர்கொண்டான். திரண்ட தோள்களும் அனல் பறக்கும் கண்களும் ஆக்ரோஷமான அவன் குரலும் அவனோடு இணைந்து இருந்த மறவர் படையும் குதிரையின் குளம்படி ஓசையில் அதனை பார்த்துக் கொண்டிருந்த காவிரி பெண்ணுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. பொங்கினாள், ஆடினாள், கரைபுரண்டு ஓடினாள். காவிரி பெண்ணின் வாழ்த்தோசை சின்னமலையின் சிறுபடைக்கு உற்சாகத்தை தந்தது. கர்னல் மாக்வெல்லை அடித்து துரத்தினான். சின்னமலையின் வெற்றி மகுடத்தில் பதிக்கப்பட்ட முதல் வைரக்கல் இது. தோற்றோடிய மாக்வெல் மீண்டும் பெரும் படையுடன் தன்னை தாக்கக்கூடும் என்ற போர்த்தந்திரத்தை உணர்ந்திருந்த சின்னமலை ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினான். அவன் எதிர்பார்த்ததைப் போலவே மிகப்பெரிய படையுடன் மாக்வெல் ஓடாநிலை கோட்டையை முற்றுகையிட வந்தான். அந்த போரிலும் சின்னமலை படையின் அயற்சியுறாத வீரத்தையும் தீரத்தையும் கண்டு அஞ்சி புறமுதுகிட்டு ஓடினான். இந்த வெற்றிக்கு முன்பாக ஓடாநிலைக்கு அந்த பெயரில்லை. சின்னமலையின் தமிழாசானாக இருந்த புலவர் ஒருவர் எந்த நிலையிலும் ஓடாது நின்று போர் புரிந்த இந்த இடத்திற்கு ஓடாநிலை என்று பெயர் வைத்தார். இன்றளவும் அந்த பெயரே அங்கு வழக்கத்தில் உள்ளது. அந்த மாவீரனின் பெருமையை உலகம் அறிய தமிழக அரசின் சார்பில் அங்கு ஒரு அழகிய மணிமண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. வெற்றி பெறுவதையே வழக்கமாக கொண்டிருந்த சின்னமலையை தந்திரமாக கொள்வதற்கு கர்னல் ஹாரிஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டான். ஒருமுறை அதற்காக சின்னமலையை தேடி அவன் வந்தபோது சின்னமலை கிடைக்காததால் சின்ன புத்தி கொண்ட கர்னல் ஹாரிஸ் சின்னமலை விரும்பி வணங்கும் அரச்சலூரில் உள்ள அரச்சாணி அம்மன் சிலையின் தலையை உடைத்துவிட்டு சென்று விட்டான். இதனை கேள்விப்பட்ட சின்னமலை வெள்ளையன் சென்ற திசை நோக்கி துரத்திச் சென்று கர்னல் ஹாரிஸின் தலையை வெட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்றான். இன்றும் அந்த சிலையும் சின்னமலையால் 10 நாட்களில் வடிவமைக்கப்பட்ட திருத்தேரும் அரச்சலூர் அரசாணி அம்மன் கோவிலில் வழிபட்டு வரப்படுகிறது. ஓடா நிலையில் சின்னமலையின் வம்சாவழியைச் சேர்ந்த பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதில் சுமார் 80 வயது நிரம்பிய கொற்றைவேல் கவுண்டரிடம் தீரன் சின்னமலை பயன்படுத்திய வீர வாள்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ரத்னத்தா கவுண்டருடைய 5 மக்களிலே 2வது மகன் தீர்த்தகிரி என்று சொல்லக்கூடிய சின்னமலை. இவர் வளர்ந்து பெரியவராகி ஒரு 15-20 வயசு ஆகும்போது அவருக்கு இந்த ஒரு சுதந்திர வேட்கை ஒன்று வந்தது. சரி என்று அவரோடொத்த வயதுடைய இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு அந்த இளைஞர்களுக்கெல்லாம் போர் பயிற்சி முதல் கொண்டு எல்லாவற்றையும் அளித்து அவர்களை எல்லாம் நல்ல வீரர்களாக செய்து திரட்டி வந்தார். ஏனென்றால் அந்த சின்னமலையின் ஆருயிர் நண்பனான திப்பு சுல்தானை வெள்ளையர்கள் சுட்டுக் கொன்றனர். இதனை கேள்வியுற்ற சின்னமலை 5 நாட்கள் உணவருந்தாமல் கவலையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு மீண்டும் பெரும்படை திரட்டிடவும் போர் தளவாடங்களை உண்டாக்கவும் மீண்டும் ஓடாநிலைக்கு வந்து அதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தான். எப்படியும் சின்னமலையை வெற்றி கொண்டே தீர வேண்டும் என்ற தீராத வெறியோடு மார்ஷல் கண்மன் என்பவன் தலைமையில் மிகப்பெரிய பீரங்கி படையோடும் ஆயிரக்கணக்கான வீரர்களோடும் வெள்ளையர் படை சின்னமலையை கொல்வதற்காக ஓடாநிலை நோக்கி புறப்பட தயாரானது. இதையறிந்த சின்னமலையின் நண்பனான வேலப்பன் என்பவர் ஓடாநிலை கோட்டையை தகர்க்க வெள்ளையர் படை பெரும் ஆயுதங்களோடு வருவதாகவும், எனவே அங்கிருந்து தப்பிச் சென்று போருக்கான மற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும், இந்த படையை எதிர்கொள்வதற்கான போதுமான ஆயுதங்கள் நம்மிடம் இல்லாத காரணத்தால்
இப்படி ஒரு வேதனையான கடிதத்தை எழுதுவதாகவும் சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தான். நண்பனின் ஆலோசனையை ஏற்று ஓடாநிலையை விட்டு பழனி அருகே உள்ள கருமலை என்னும் மலைக்காட்டு பகுதிக்கு சென்றார் சின்னமலை. கோட்டைக்குள் சின்னமலை இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஓடாநிலை கோட்டையின் ஒரு கல்லை கூட விடாமல் வெள்ளையர் படை பீரங்கி குண்டுகளால் சுட்டு தகர்த்தனர். பிறகுதான் சின்னமலை அங்கு இல்லை என்பது தெரிய வந்தது. அப்போது அங்கு கண்டெடுத்த வேலப்பனின் கடிதத்தால் வேலப்பனின் உயிரை வெள்ளையர்களின் துப்பாக்கி குண்டுகள் பலியாக்கின. ஒவ்வொரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் உள்ளதைப் போல உலக வரலாற்றில் இத்தகைய தலைச்சிறந்த வீரர்களின் வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் உயிர் கொடுத்து நண்பனை காப்பாற்றும் எண்ணம் கொண்ட நட்பையும் பார்க்க முடிகிறது. எது கிடைத்தாலும் சரி, நட்புக்கு துரோகம் செய்வது என்ற மனிதர்களையும் காண முடிகிறது. வாழ்க்கை புத்தகத்தில் சின்னமலை ஒன்றும் விதிவிலக்கு அல்லவே. சின்னமலையை உயிர் தந்து காப்பாற்றிய வேலப்பன் வாழ்ந்த அதே மண்ணில் ஆண்டியப்பன் என்கின்ற சமையல்காரன் உணவு உண்ணும் வேளையில் சின்னமலையையும் அவனது சகோதரர்களையும் வெள்ளையரிடம் காட்டிக் கொடுத்தான். மலைப்பகுதியில் தங்கியிருந்த சின்னமலை மற்றும் அவனது சகோதரர்களை கைது செய்து வெள்ளையர்கள் பீரங்கி வண்டியில் கட்டி சங்ககிரி கோட்டைக்கு இழுத்துச் சென்றனர். பதறும் உள்ளத்தோடு பார்த்து நின்றவர்கள் காப்பாற்ற வழியறியாது கைப்பிசைந்து கண்ணீர் வடித்தனர். 1805ஆம் ஆண்டு ஆடி மாதம் 1ஆம் தேதி சங்ககிரி கோட்டையில் ஒரு குகையில் இவர்கள் அடைக்கப்பட்டனர். ஆடி 1 முதல் 17ஆம் தேதி வரை சின்னமலையிடம் வெள்ளையர்கள் பஞ்சாயத்து பேசினர். தங்களோடு வந்துவிட்டால் நாடும் படையும் தருவதாக ஆசை காட்டினர். தன் நிழல் கூட கீழே விழுவதை விரும்பாதவன் அல்லவா தீரன் சின்னமலை? பிழைக்க வந்தவன் நீ என் பிழைப்புக்கு வழி சொல்கிறாயா? உன் சொல் கேட்டு வாழ்வதை விட வீழ்வதுதான் இந்த மண்ணுக்கு நான் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்றான். இறுதியாக ஆடி 18 கரை புரண்டு ஓடும் காவிரி வெள்ளத்தை மகிழ்ச்சியோடு பார்க்க அன்று ஒருவர் கூட வரவில்லை. காவிரி பெண்ணுக்கும் கலக்கம். ஐயோ, கரையோரம் வாழ்ந்த வீரனின் வீழ்ச்சியை பற்றிய செய்தியை காதில் கேட்டுவிடக் கூடாது, அதற்குள் தான் மரணித்து விட வேண்டும் என்ற ஆவேசத்தில் கடலை நோக்கி வேகமாக ஓடியது. நம்மை போல் இடிமுழக்கம் செய்தவனின் மரணத்தை கூடி நின்று பார்க்க விரும்பாமல் மேகக்கூட்டங்கள் விலகி ஓடின. வானம் தன் வண்ணத்தை மாற்றிக்கொண்டு வெளுத்துப் போனது. வீரனை முத்தமிடப் போகிறோம் என்ற வீரத்தில் விரைத்து நின்றது தூக்கு கயிறு. பறவைகள் பாடுவதை நிறுத்திக் கொண்டன. காற்று வீசுவதை நிறுத்திக் கொண்டது. ஒரு வீரன் தன் மூச்சுக்காற்றை நாட்டுக்காக நிறுத்திக் கொண்டான். காலன் அவர் உயிரை பறித்துக் கொண்டாலும் காலமும் காற்றும் காவிரியும் அவன் பெருமையை என்றென்றும் பாடிக்கொண்டிருக்கும்.